ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா New subscription received. Dispensing gratitude. இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்ஸ்லாம் உங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் எப்படி வர வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள அடிப்பலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்பலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க, streamlabs.com. உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி லாகின் சைன்அப் பண்ண சொல்லும். நீங்கள் என்ன இந்த ட்விட்சா, ஃபேஸ்புக்கா, யூடியூபா எது வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூடியூப்பை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் வித் யூடியூப் கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட்டு சூஸ் பண்ண சொல்லுவாங்க. யூடியூப் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் டேஷ்போர்டு. என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த அலர்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் தான் நம்ம எல்லாமே செட்டப் பண்ணணும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம டொனேஷன் செட்டிங் அலர்ட்ஸுக்குள்ளே வந்திருக்கும். இதில் வந்து நான் அந்த டொனேஷன் அலர்ட் காட்டும்போது எந்த இமேஜ் வேணும், என்ன சவுண்டு வேணும், சவுண்டு எவ்வளோ வால்யூம் வைக்கணும், அந்த அலர்ட் வந்து எவ்வளோ டியூரேஷன் இருக்கணும், எல்லாமே இதில் தான் இருக்குது. இதில் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து HTML எல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்களாகவே கஸ்டமாக வந்து ஒரு அலர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டொனேட்டர் மெசேஜ் செட்டிங்ஸ், இதை வந்து இப்போ மினிமம் அமௌண்ட் ஷோ, இப்போ வந்து உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டு டொனேட் பண்ணால் காட்டாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு $2 $3 அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபாண்ட் செட்டிங்ஸ், வந்து டெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபாண்ட் வேணும் அதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சப்ஸ்கிரைபர்ஸும் இதில் என்ன இமேஜ் வேணும், அனிமேஷன் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அதே மாதிரி தான் டியூரேஷன் எல்லாமே, ஃபாண்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும்னா கீழே இருக்க சேவ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. வால்யூம், டியூரேஷன், ஃபாண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த சேவ் செட்டிங்ஸை கொடுத்துக்கோங்க, அதை மட்டும் மறக்காதீங்க. அந்த மாதிரி தான் மெம்பர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் நம்ம இமேஜு அதை ஃபில்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே இப்போ நம்ம ஸ்ட்ரீமில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மேலே வந்து நீங்கள் மேலே போனீங்கன்னா எல்லாம் செட்டப் பண்ணிட்டு சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு மேலே போனீங்கன்னா ஒரு விட்ஜெட் URL இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு விட்ஜெட் URL இருக்கும். காப்பி கொடுத்துக்கோங்க. அதை காப்பி பண்ணிட்டு உங்கள் OBS ஸ்டுடியோ போயிட்டு லெஃப்ட் சைடில் சீன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ளஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு ரைட் சைடில் சோர்ஸஸில் அந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌசர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த URL வந்து நீங்கள் காப்பி பண்ண URL பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு எதுவுமே மாற்ற தேவையில்ல, ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் எந்த இடம் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஒர்க் ஆகுது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், IHTH just subscribed அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.